ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல ஒரு மலையாளம் காமெடி படமா வெளியிருக்க ஆடியோஸ் ஆமிகோ. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோன்னு யாரையும் சொல்லிட முடியாது. ஒரு 2 கதாபாத்திரம் இருக்கு. அதுல ஒரு கதாபாத்திரம் பயங்கர ஏழை. எந்த அளவுக்குன்னா, இப்ப நமக்கு பசிக்குது ஆனா சாப்பிடுறது காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் ஒரு டீ ஆச்சும் வாங்கி குடிப்போம்ல. ஆனா அந்த டீயை வாங்கி குடிக்கிறது கூட காசு கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஏழை. அப்படியே ஆப்போசிட்டான இன்னொரு கேரக்டர். கேரளாலேயே நம்பர் 1 பணக்காரரோட பையன். பல கோடிக்கு அதிபதி. காசெல்லாம் சும்மா தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம எந்த நேரமும் தண்ணியிலேயே தான் இருப்பாரு. இது மாதிரியான ஒரு 2 கேரக்டர்ஸ் ஒன்னா சந்திச்சு அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகிற அந்த பாண்டிங், இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நான் ஏழை அப்படின்னு ஒரு நபரை சொன்னேன்ல, அவரோட லைஃபை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த 2 கேரக்டரோட நேமையுமே படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அதனால நானும் அப்பயே உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இவரு சாதாரணமா ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்காரு. இவரோட ஃப்ரெண்டு ராஜேஷ்க்கு இன்னைக்கு பர்த்டே. அதனால சரக்கெல்லாம் அடிச்சுட்டு ஜாலியா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவரோட தங்கச்சி கிட்ட இருந்து இவருக்கு போன் வருது. என்னன்னா, இவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதனால உடனடியா 25,000 பணம் இருந்தா ரெடி பண்ணி அனுப்புனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவரும் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போன் பண்ணி காசு இருக்குமாடா அப்படின்னு கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. நேத்தே கேட்டிருக்காங்களடா. இன்னொருத்தர் இல்லடா கையில சுத்தமா காசு இல்ல அப்படின்னு யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவரு ஒரு பெயிண்டரா ஒர்க் பண்றாரு. இவருக்கு இந்த வீட்டுல போய் பெயிண்ட் அடிப்பா அப்படின்னு சொல்லி வேலையை அசைன் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவரு கால் பண்ணி அர்ஜென்ட்டா ஒரு 25,000 பணம் வேணும், அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல அதை அவர் நம்ப கூட மாட்டேங்கிறாரு. ஏன்டா எத்தனை தடவை இது மாதிரி போய் சொல்லிட்டு என்கிட்ட காசை வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சிருப்ப, இப்ப அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்னு கதை விடுறியா? இல்லப்பா உண்மையிலே தான்ப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுதுப்பா, அனுப்பி வைப்பா. அதெல்லாம் இல்ல வைடா போனு அவரும் வச்சிடறாரு. இவரும் ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்துட்டு வேற வழியே இல்லாம மறுபடியும் அவருக்கே கால் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, உண்மையிலே அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்டா. சரி உனக்கு எவ்வளவு வேண்டா பணம் வேணும்? ஒரு 25,000 வேணும்டா. சரி தரேன், மறக்காம வட்டியெல்லாம் கட்டிடுவில்ல? அதெல்லாம் கண்டிப்பா கட்டிடுறேன். சரி காலையில செக் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிடறாரு. இவரும் காலையில குளிச்சுட்டு செக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறி போயிட்டு இருக்காரு. அப்படியே நமக்கு மெட்ரோ ட்ரெயினை காமிக்கிறாங்க. அங்கதான் அந்த ரிச் பர்சன் ஒருத்தன் சொன்னல, அவர் உட்காந்துருக்காரு. தலைவன் எப்ப பார்த்தாலும் தண்ணியிலேயே தான் இருப்பாப்ல. ட்ரெயினுக்குள்ளேயே உட்காந்து இப்ப சரக்கை ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு பொண்ணு அதை பார்த்துட்டு உடனே போலீஸ் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்க அடுத்த ஸ்டேஷன்ல வந்து அந்த நபரை வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. போலீஸ்லாம் ஏன்டா பட்ட பகல குடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அவர் யாருக்கோ போன் பண்ணி இந்தாங்க பேசுங்க அப்படின்னு சொல்ல, அந்த போலீஸும் வாங்கி பேசிட்டு, சார் நீங்களா? முதல்ல சொல்லக்கூடாது சார், நாங்களே வந்து வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டோம் சார். அதெல்லாம் வேணாம், இனிமே என்னை தொடறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு தொடுங்க அப்படின்ட்டு கிளம்புறாரு. கடைசியா இப்ப 2 பேரும் ஒரே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த நபர் ஒருத்தர் கிட்ட காசு கேட்டிருந்தாருல, அவருடைய பேரு சோஜன். அவர் கால் பண்ணி, டேய் நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன்டா, எப்படா வருவ? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு சவாரி வந்துருச்சுடா, அதனால நான் வெளில வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, நீ ஒரு டீயை போட்டு அங்கேயே வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. இவரும் டீ குடிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா இவர்கிட்ட சுத்தமா காசே இல்லை. ஆனா அந்த நபர் இருக்காருல்ல, அவரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற எல்லார்ட்டையும் போய், நீங்க எங்க போறீங்க சொல்லுங்க, நானும் உங்க கூட வந்து கம்பெனி தரேன், என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நம்ம சரக்கு போடுவோம், வாத்து எறா நண்டு ஃப்ரைன்னு வாங்கி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம், எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, நார்மலா நம்ம என்ன யோசிப்போம்? காலையிலே சரக்க போட்டு வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு தானே யோசிப்போம். அதே மாதிரி தான் அங்க இருக்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்படியே ஒரு பேசிக்கிட்டே போய் நம்ம ப்ரோ பக்கத்துல வந்து உட்காந்துடுறாரு. ஐயோ இவன் நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, அவருக்கு ஒரு போன் வருது. போன்ல யாருன்னா அவங்க அப்பா. டேய் எங்கடா இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா ஒன்னும் இல்லப்பா, சும்மா வெளியில வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சேர்றா எங்க போறேன்னு யாருக்கிட்டயுமே சொல்லாமையா போறது? அப்பா நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா வந்தேன், என்ன டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா, வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. அங்க ஒரு அம்மா வந்து, சார் இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கிக்கோங்க சார், காலையில இருந்து எதுவுமே விற்கல, ரொம்ப பசிக்குது சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்க, அப்படியா இதுல மொத்தம் எத்தனை ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் இருக்கு? ஒரு 7,500 ரூபாய்க்கு இருக்கு. அப்படியா எல்லாத்தையும் நானே வாங்கிறேன், இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு 7,500 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட்டே வாங்கிட்டாரு. இது எல்லாத்தையும் நம்மால உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. யாராம திடீர்னு வந்து இவ்வளவு ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்குறான் அப்படின்னு. அவர் நேரா நம்ம ஆளுகிட்ட வந்து, பாசு ஒரு டீ சாப்பிடுவோமா? இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம், ஆனா எனக்கு வேணும் பாசு, சும்மா கம்பெனி கொடுங்க வாங்க. அட உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ டீ குடிக்கணும்னு தோணல அப்படின்னு இவர் சிரிக்கிறாரு. பாத்தீங்களா உங்களுக்கு தோணி இருக்கு, அட வாங்க பாஸ் போய் டீயை குடிப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. டீயை வாங்கி இவருக்கு மட்டும் கொடுத்துட்டு, நீங்க ஏன் குடிக்கல அப்படின்னு கேட்டா, நான் ஃபுல்லா தண்ணி போட்டிருக்கேன், இப்போ டீ குடிச்சா செட் ஆகாது, நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லி கொழுக்கட்டையெல்லாம் வாங்கி தராரு. அக்கா எவ்வளோ காச்சு அப்படின்னு கேட்க, 50 ரூபாப்பா, இந்தாங்க 500 ரூபா, மீதி சேஞ்ச நீங்களே வச்சுக்காங்க. நானே வச்சுக்கவா தம்பி, அடிக்கடி கடை பக்கம் வந்துட்டு போப்பா. சரிக்கா வந்துடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இவர் அவர்கிட்ட, ஏங்க மிச்சம் 450 ரூபா, அதை அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அட அது சில்லற காசு தானே, அந்த அக்காவே எடுத்துக்கட்டும், இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்ரு, எங்க வீட்டுல இன்னும் நிறைய காசு இருக்கு, என்ன நம்பலையா? நான் போட்டிருக்கேன் கண்ணாடி, இது எவ்வளவு தெரியுமா? 60,000 ரூபா. கண்ணாடி போய் 60,000 ரூபா, சும்மா ஏமாத்தாதீங்க. அட நான் எதுக்கு பாஸ் உங்களை ஏமாத்த போறேன், இங்க பாருங்க இந்த பெல்ட்டை பாத்தீங்களா, இது 40,000 ரூபா,
அட மறுபடியும் ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்க ஊர் திருவிழால ரூ. 250 ரூபாய்க்கே கிடைக்கும். அப்ப நீங்க இப்பயும் என்ன நம்பல. ஒண்ணு பண்ணுவோம். இந்தாங்க என் பர்ஸ்ல இருக்க எல்லா காசையும் உங்ககிட்ட குடுத்துறேன். ஜாலியா போய் டீ சாப்பிடுங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவரும் பயங்கரமான பண தேவையில இருக்காரு. அதனால அப்படியே நைஸா அந்த காசை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பின்னாடியே வந்து கையை வச்சு பாஸ் சரக்கு போடுவோமா? ஏங்க பஸ் ஸ்டாண்டில் போய் சரக்கு போடுவோமான்னு கேட்குறீங்க. அட உங்களுக்கு வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்க. ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம் நான் கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்கேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். வாங்க சரக்கு போடுவோம். நான் சூப்பரான இடம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நேராக பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போறாரு. உள்ளே போனால் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. டேய் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, அம்மா ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேம்மா. அப்பாட்ட கூட சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா கிட்ட அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேங்கிறாரு. அம்மா கிட்ட அப்பாட்ட சொல்லிட்டு வந்தேங்கிறாரு. அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் ஏறிடுவேம்மா. பஸ்ஸா? நீ எடுத்துகிட்டு போன வண்டி எங்கடா? அது சர்வீஸுக்கு விட்டேம்மா. ஏமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? வாங்கிமா ஃபோன் வச்சிடறாரு. அப்படியே பேக்ல இருந்து சரக்கு பாட்டில் ஓப்பன் பண்ணி 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு இப்போ வெளியில வராங்க. பாஸ் எனக்கு ஏற்ற கம்பெனி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் பாஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடுவோமா? இல்ல எனக்கு டைம் ஆச்சு, நான் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அட வாங்க பாஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இவரே ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிடுறாரு. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இல்ல நான் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கேன். அட பிரச்சனையை விட்டு தள்ளுங்க பாஸ், எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவரு தங்கச்சி கிட்ட இருந்து போன் வருது. அண்ணா காசு கேட்டிருந்தேனே ரெடி பண்ணிட்டியா? இந்த சோஜன்ட்ட கேட்டிருக்கேம்மா, அவன் காலையில கொண்டு வந்து தரேன்னா ஏதோ சவாரி வந்துருச்சுன்னு போயிட்டாமா. பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் காசை கொடுத்த உடனே வாங்கிட்டு நான் வந்துடுறேம்மா. ஆமா அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா தானே இருக்காங்க. நீ சீக்கிரம் காசு ரெடி பண்ணி கொண்டு வந்துருனா. சரிம்மா அப்படின்ட்டு வச்சிடறாரு. இவர் உடனே சோஜனை கால் பண்ணி, டேய் நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், எப்படா பணத்தோட வருவ? டேய் எனக்கு அர்ஜென்ட்டா இன்னொரு வேலை வந்துருச்சுடா, அதனால நான் அங்க போறேன். இப்போ உடனே என்னால வர முடியாது, நீ அங்கேயே வெயிட் பண்றா, நான் எப்படியும் பணத்தோட வந்துடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த ஆளு பாஸ் வாங்க திருவனந்தபுரம் போவோம் அப்படின்னு சொல்லி பஸ்ல ஏறிக்கிட்டு இவரையும் கூப்பிடுறாரு. இவரு சோஜன் கிட்ட சேர்றா நான் இங்கேயே வெயிட் பண்றேன் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் பஸ்ல ஏறிடுறாரு. ஏன்பா என் ஃப்ரெண்டு இங்க பணத்தோட வரேன்னு சொல்லியிருக்கான்ப்பா, நீ போயிட்டு வாப்பா, நான் இங்கே இறங்கிறேன். பாஸ் உங்க ஃப்ரெண்டு பணத்தோட வரேன்னு சொல்லியிருக்காரா? கண்டிப்பா வரமாட்டார் பாஸ், நம்பவே நம்பாதீங்க, உங்களை நல்லா ஏமாத்திருக்காரு. சரி நீங்க சங்கமுகத்துல சன்செட் பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் நான் பார்த்தது இல்லப்பா, நான் இங்கே இறங்கிறேன்ப்பா. அட வாங்க பாஸ் அதை போய் பார்ப்போம். முத அங்க போய் சன்செட்டை பார்த்துக்கிட்டே சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா இருப்போம். உங்க பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன், என்னால முடியும் பாஸ் நம்புங்க. அட உருன்னே இருக்காதீங்க, சரிங்க, அவ்வளவுதான் பிரச்சனை சால்வ், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்செட்டை பாக்குறதுக்கு இப்ப பஸ் ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்படி இங்க கட் பண்ணி டைட்டில் போடுறாங்க. தலைவன் பஸ்ஸுக்குள்ள செம்மையா அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரையும் கூப்பிட்டு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால உங்க எல்லாருக்கும் நானே டிக்கெட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்ல. அப்படி இவங்களுக்கு ஆப்போசிட் சீட்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. அந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவா கடுப்பாயிராங்க. டேய் பஸ்ல வந்து அவங்களால சும்மா வர முடியாது, பேசாம வாங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பின்னாடி இருந்து ஒரு அங்கிள் எந்திரிச்சு வந்து, ஏய் உங்களால வாயை முட்டு பேசாம வர முடியாது, இனிமே வாயை திறந்து நீங்க ஏதாவது பேசுனீங்க பல்ல உடச்சிருவேன் அப்படின்ட்டு போய் உட்காடுறாரு. இவர் உடனே பாஸ் பயப்படாதீங்க அப்படின்ட்டு பிரதீப்னு ஒருத்தர் கால் பண்றாரு. பிரதீப்னா பஸ்ல ஒருத்தன் எங்களை மிரட்டிட்டான், அடுத்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 3 ஆள் அனுப்புங்க. இல்ல காலை உடச்சா மட்டும் போதும், வேற எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல அவருக்கா வேறு தோத்துது. ஐயோ அப்படின்னு அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் நிக்க ஒரு 3 பேர் நிறைய முடி வச்சுட்டு உள்ள வரானுங்க. போச்சு அவனுங்க சொன்ன மாதிரி நம்ம காலை உடைக்க போறானுங்கன்னு அவர் பயத்துல உட்காந்துருக்க. இப்ப டக்குன்னு திரும்பி பயந்துட்டீங்களா, நான் சும்மா சொன்னேன், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பயப்படாம உட்காருங்க, இனிமே என்ன மிரட்டக்கூடாது ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் உட்காந்துக்கிறாரு. இவர் செம்ம போதையில இருக்காருல்ல, அதனால நல்லா தூங்கிட்டாரு. இப்ப அப்படியே பஸ் போயிட்டே இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு, பாஸ் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்க, கொல்லம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி இப்பதான் வந்தோம். எது பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டோமா? இறங்க இறங்க இறங்க, ஹலோ பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கிடுறாங்க. ஏன்பா சங்கமுகத்துக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு, இங்க ஏன்பா இறங்குனேன்? பாசு சரக்கு காலி ஆயிருச்சு. சரக்கு இல்லாம எப்படி சங்கமுகத்துக்கு போறது? இங்க எனக்கு நிறைய இடம் தெரியும், இங்க போய் சரக்கு வாங்கிட்டு அப்புறமா போவோம். கொல்லம்ல நமக்கு யாருமே தெரியாது, இங்க ஒயின் ஷாப் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பாஸ் கொல்லம் ஏன் இடம் பாஸ், ஒயின் ஷாப் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க இங்கே இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒயின் ஷாப்புக்கு போறாரு. இங்கே அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, அம்மாவோட நகையெல்லாம் பேங்க்ல வச்சிருந்தேன், அதை அப்படியே விட்டா எவ்வளவு பணம் கிடைக்கணும் கொஞ்சம் கேட்டு சொல்றா. சோஜன்ட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன், ஆனா அவன் இப்ப தருவானு எனக்கு தோணலடா. டே சோஜன்ட்ட எல்லாம் போய் அவனாவது காசு கேட்பானாடா? அவனே 1ஆம் நம்பர் ஃப்ராடுடா. நீ காசு கேட்டேன்னு சொல்லி ஊரு பூரா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கான், நீ வேற எங்கேயாவது பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடறாரு. இப்ப உங்க 2 பேரும் நேரா ஒரு துணி கடைக்கு போறாங்க. ஏன்பா இப்ப எதுக்கு இங்க வந்தோம்? அதுவா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வாங்க உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போனா இவரு அடிக்கடி வந்துட்டு போற கடை தான் போல. இவரை பார்த்தோன்னே, சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஹேமா எங்க? ஹேமா உள்ள இருக்காங்க. சரி நான் போய் ஹேமாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ரிசப்ஷன்ல போய், எங்க ஹேமா எங்க? ஹேமா தலைவலிக்குதுன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, நீங்க கொஞ்சம் ஓரமா நிக்கிறீங்களா, நான் பில் போட்டுட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல அவரும் ஓரமா போய் உட்காந்துடுறாரு. அப்படியே எங்க இவங்களுக்கு தெரிஞ்ச அக்காலாம் இருக்காங்க போல, அவங்க கிட்ட எல்லாம் போய் ஹாய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் 500 எடுத்து கொடுக்குறாரு. தம்பி என்ன வேலையா வந்தீங்க? நான் ஹேமாவை பார்க்க வந்தேன், ஆனா அவ என்ன பார்க்கவே வரமாட்டேங்கிறா, இன்னைக்கு ஏதோ தலைவலின்னு சாக்க சொல்லியிருக்கா, ஆனா என்ன நடந்தாலும் அவளை பார்க்காம நான் இன்னைக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க ஒரு லேடி வந்து, உங்களுக்கு ஹேமாவை பார்க்கணும் அவ்வளவுதானே, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இங்கே ஒரு போன்ல தங்கச்சி கிட்ட அம்மாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உள்ள இருந்து ஒரு பொண்ணு, அண்ணா
அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்க, நான் தான் ஹேமா, அவரு என்ன பார்க்க தான் வந்திருக்காரு. அப்படியா, இந்த உடனே அவரை கூப்பிடுறேம்மா. இல்ல கூப்பிடாதீங்க, தயவு செஞ்சு அவர் எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா, அவர் ஏதோ பயங்கர பிரச்சனையில இருக்காராம், உன்னை பார்த்து பேசணும்னு வந்திருக்காரு. அண்ணா, அவர் பயங்கரமா குடிச்சிருக்காருண்ணா, வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. போன தடவையே எனக்கு வேலை போற அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டாரு. அவர்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணா. இல்லம்மா, அவர் பேசியே ஆகணும்னு வந்திருக்காரு. அண்ணா, அப்போ ஒன்று பண்ணுங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வெளியில வச்சு எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அவரை கூட்டிட்டு போயிடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்ல, இவரும் நேரம் அவர்கிட்ட போய், ஏன்பா நீ இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்க்க வந்தில்ல, அந்த பொண்ணை நான் பார்த்தப்பா. ஹேமாவையா? அந்த பொண்ணை தான். அவங்க இங்க வச்சு எதுவும் பேச வேணாம், நைட்டு வேலையை முடிஞ்சிட்டு வெளியில வச்சு எங்கேயாவது பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அட, அவ சும்மா போய் சொல்றானா? அட இல்லப்பா, உண்மையா தான் சொன்னாங்க. எனக்குமே இங்க பேசுறதை விட வெளியில வச்சு பேசினா நல்லதுன்னு தோணுது, கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம்ல. சரி, நீங்க சொல்றீங்கனுக்காக நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆனா இன்னைக்கு நைட்டு அவளை பார்க்க வைப்பேன்னு நீங்க தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், ஓகேவா? அட கண்டிப்பா பார்க்க வைக்கிறேன்ப்பா அப்படின்னு டிஷர்ட்டும் ட்ரௌசரும் ஒன்று வாங்கியிருக்காரு. அதை போய் பில்லு போட்டுட்டு இருக்கப்போ, ஏம்மா நைட்டு கண்டிப்பா கூப்பிடுவல? கண்டிப்பா கூப்பிடுறேன்னா, கொஞ்சம் அவரை போதை இல்லாம கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஏன் பாஸ், கடை மூட நைட் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேமா மீட் பண்ண முடியும். அப்ப நம்ம சங்கமுகத்துக்கு எப்படி போறது? ஏன்பா, அங்க போறதாப்பா இப்ப முக்கியம். நீ இந்த பொண்ணை பார்த்து என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணுப்பா முத. சரி, அது வரைக்கும் நம்ம எங்க தங்குறது? வேணா ஒரு லாட்ஜ்ல ரூம் புக் பண்ணுப்பா, நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவோம். சரி ஓகே அப்படின்னு ஏதாவது சின்னதா ஒரு லாட்ஜுக்கு போறோம்னு பார்த்தா நேரா 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போறாரு. அந்த ஹோட்டல் மேனேஜரை கூட இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவரை பார்த்தோன்னே, சார் நீங்களா, உங்களுக்கு ரூம் ரெடியா இருக்கு சார், போய் தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ அவருக்கு சோஜன் கிட்ட இருந்து கால் வருது. ஏய், நான் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன், எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, நான் குளத்துல இருக்கேன்டா. கொள்ளத்திலையா? அங்க என்னடா பண்ற? அது ஒரு அர்ஜென்ட்டான வேலைடா, அதான் வந்துட்டேன். ஏன்டா, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அதை விட உனக்கு என்ன அர்ஜென்ட்டான வேலை? இப்போ என்ன, உனக்கு காசு வேணுமா வேணாமா? டேய் வேணும்டா, அங்க பக்கத்துல ஏதாவது கொடுத்துட்டு போடா, நான் வந்து வாங்கிக்கிறேன். இங்க பாரு, காசெல்லாம் அப்படி கொடுத்துட்டு போக முடியாது, உனக்கு வேணா நீயே வந்து வாங்கிக்க. டேய் சோஜா, ரொம்ப பண்ணாதடா, நான் காசு கேட்ட விஷயத்த ஊர்ல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டல, நீ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லடா. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட காசு கொடுத்து உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க. என்னடா உளறிட்டு இருக்க? ஆமாடா இருக்காங்கடா, நீ போன வேடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. இப்போ உங்க 2 பேர் ரூமுக்கு போக சட்டையெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி கழட்டும் போது அவர் உடம்ப பார்த்தா எல்லா இடத்துலயும் காயமா இருக்கு. ஏன்பா, என்னப்பா உடம்பெல்லாம் இவ்வளவு காயமா இருக்கு? பாசு, நான் செத்து பொழைச்சவன் பாசு, பெரிய ஆக்சிடென்ட், நியூஸ்ல எல்லாம் கூட வந்துச்சு, நீங்க பாக்கல? தொழிலதிபர் பால் குரியனின் மகன் லவ்வரோடு ஊட்டியில் விபத்து அப்படின்னு சொல்லி. அப்பதான் இவருக்கே தெரியுது இது பால் குரியனோட பையன். அவர் யாருன்னா கேரளாலேயே 1 நம்பர் பணக்காரரு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என் லைஃபே மாறிடுச்சு பாஸ். அதுக்கு முன்னாடிலாம் நான் பயங்கர ஃப்ரீயா சுத்திட்டு இருப்பேன், ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி ஃபோன் பண்ணி எங்க இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுவே அவருக்கு ஃப்ரீயா சுத்துறது இல்லை, அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி சுத்திட்டு இருந்தாரோ தெரியல. சரி பாஸ், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, எனக்கு பயங்கரமா பசிக்குது, என்ன சாப்பிடலாம்? உங்களுக்கு மெக்சிகன் ஓகேவா? ஓகே, நான் ஆர்டர் பண்ணிடுறேன், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் குளிச்சுட்டு வர்ற கேப்புக்குள்ள மறுபடியும் சரக்க போட்டு இவர் மட்டையாயிட்டாரு. அந்த நேரம் பார்த்து ஹேமா கிட்ட இருந்து கால் வர, எங்க நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க, இப்ப மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, அவரா போதையில தூங்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு நிமிஷம் இருமா, நான் அவர்கிட்டே போனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்பி பார்த்தா அவர் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. அம்மா, அவர் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாருமா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப விட்டுருங்கண்ணா, நான் நாளைக்கு காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் கால் பண்றேன், அப்ப கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க. அவர் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாருல, அதெல்லாம் இப்ப வந்துருச்சு, அதை உட்காந்து இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவர் போதையெல்லாம் தெளிஞ்ச உடனே, பாசு ஹேமா போன் பண்ணாலா? ஆமாப்பா பண்ணாங்க, காலையில கடைக்கு போறதுக்கு முன்னாடி நம்மள வந்து மீட் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, அவ சொன்னா தானே ஹோட்டல் ரூம் போட்டு நம்ம தங்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி சன்செட்டாவது பார்க்க போயிருக்கலாம்ல. எந்திரிங்க இப்பயே கிளம்பலாம். ஏப்பா இப்ப மணி 12பா, இப்ப போய் எப்படிப்பா பாக்குறது? அவங்க தான் இந்த நிலைமையில உன்னை கூட்டிட்டு வர வேணா, காலைல கூட்டுவான்னு சொன்னாங்க. இந்த நிலைமையிலையா? அப்ப நான் போதையில இருந்தேன்னு அவகிட்ட சொல்லிட்டியா? யோ, எதுக்கியா சொன்ன? யாரியா நீ? ஏய், காலையில இருந்து நீ எங்க போற, என்ன பண்ற, எதுவுமே கேட்காம உனக்கு எல்லா செலவையும் நான் தானே பாத்துக்கிட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ இப்படி பண்ணிட்டல, நீ எல்லாம் ஒரு நண்பனாயா? இங்க பாரு, ஆர்டர் பண்ண ஃபுட்டை கூட என்னை எழுப்பாம நீயாவே தனியா உட்காந்து தின்னு இருக்க. ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா போதுமே அப்படியே ஆடிடுவீங்களே. ஏய், காலையில என் பர்ஸ்ல இருக்க மொத்த பணத்தையும் உனக்கிட்ட கொடுத்தேன்ல, அதை எடு முதல்ல எடு. உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் திரும்பி இங்க வரும்போது நீங்க இருக்கக்கூடாது, மரியாதையை ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவருக்கா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இவரை நம்பிதான் இவ்வளவு தூரம் வந்தாரு, இப்ப மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாப்ல. கையில ₹1 கூட கிடையாது. சோஜன்ட்டையும் உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு வேணாம்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றதுனே தெரியாம அதே ரூம்ல உட்காந்துட்டு இருக்கப்போ போனவரு திரும்ப உள்ள வந்து, பாசு நல்லா இருக்கீங்களா? அட, நான் பேசுனதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? அட சும்மா விளாட்னேன் பாஸ், வாங்க உள்ள போவோம். இந்தாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கின காசு, உங்களை கஷ்டப்படுத்திட்டு இந்த காசை வாங்கிட்டு போவேன்னா நானா நல்லா இருப்பேனா? இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போன காசெல்லாம் இவர்கிட்டே கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணி, அண்ணா அம்மாவை செக் பண்றதுக்கு இப்ப வச்சிருக்க ஹாஸ்பிட்டல்ல எந்த ஃபெசிலிட்டியும் இல்லையா அண்ணா, அதனால கோட்டை மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம அம்மாவை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, நீ பணம் ரெடி பண்ணிட்டு வரதா இருந்தா நேரம் அங்கேயே வந்துருனா அப்படின்னு சொல்றாங்க. இவர் போய் ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்காரு. அந்த மேனேஜர் வந்து, இவரை உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி ஃப்ரெண்டா நீங்க
சொல்றீங்க? இவர் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அட எவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டு பையன் இவரு. இவர்கிட்ட இல்லாத வசதியே கிடையாது. ஆனா தம்பி ரொம்ப ஜாலியான டைப். மத்த பணக்காரங்க மாதிரி கிடையாது. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மென்டாலிட்டி உள்ள ஆளு. அப்பதான் இவர் யோசிக்கிறாரு, அப்ப நம்ம உதவி கேட்டா கண்டிப்பா செய்வார் போல அப்படின்னு. அப்படியே ஹேமா கிட்ட இருந்து கால் வர, ஏன்பா ஹேமா கால் பண்றாங்கப்பா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல இவங்களும் ஹேமா பார்க்க கிளம்பி போறாங்க. அவரு துணி கடையில ஒரு டிஷர்ட்டும் ட்ரௌசர் வாங்கினார்ல, அது அவருக்கு இல்ல. இவர் எப்ப பார்த்தாலும் வேட்டியவே கட்டியிருக்காருன்னு இவருக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸே வாங்கியிருக்காரு. அதை போட்டு கூட்டிட்டு இப்ப ஹேமா பார்க்க போறாங்க. போகும்போது இந்த ஹேமா யாருதான்ப்பா அப்படின்னு கேட்க, ஹேமா என்னோட காலேஜ் ஜூனியர். நாங்க அப்ப பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். நான் நேற்று சொன்னேன்ல ஊட்டியில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு, அப்ப என் கூட இருந்த பொண்ணே அந்த ஹேமா தான். என்னப்பா சொல்ற? ஆமா பாஸ், அது ஹேமா தான். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் கண்ணு முழிக்கவே 40 நாள் ஆயிடுச்சு. அதுல இருந்து ஃபுல்லா குணமாயி வர 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஹேமாவும் அந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டு தான் சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ளே எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க. சரிப்பா விடு, கவலைப்படாத வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹேமா முன்னாடி வந்து உட்கார இவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஹேமா நீ முன்னாடி வந்து உட்காந்துருக்க, உன்ட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக பேசாம இருக்க போறியா? என்ன பார்க்கணும் பேசணும்னு சொல்லி கடைக்கெல்லாம் வந்தல, என்ன விஷயம் சொல்லு. இல்ல இதை பத்தி உனக்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம பிரிஞ்சதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? டேய் அதெல்லாம் எப்பவோ நடந்து முடிஞ்சது, இன்னுமா ஞாபகம் வச்சிருக்க? நான் அதெல்லாம் மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உன் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? ஓ இதுதான் உன் டவுட்டா? சரி நம்ம ஒண்ணு சரமா போயிட்டோமேனு உனக்கு எப்பயாவது குற்ற உணர்ச்சி இருந்திருக்கா? இருந்திருக்கு. சரி ஒண்ணு பண்ணலாம், நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாம் அப்படிங்க அவர் யோசிக்கிறாரு. ஏன் யோசிக்கிற? உன் ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு வரணும், அதுக்கு தானே யோசிக்கிற? ஆமா, அவங்கள விட்டுட்டு எப்படி வர்றது? இதாண்டா ரியாலிட்டி. எனக்கும் எனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வரும்போது நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ கல்யாணம் பண்ணிப்பியா? கண்டிப்பா பண்ணிப்பேன். அப்பா இதுதான் என் கவலையே. இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லை. சரிடா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. இப்போதான் நமக்கு அவங்க காலை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு உடன் லெக் வச்சிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க காலே போயிடுச்சு போல. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவர் இப்போ கோட்டையும் போகணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, பாஸ் வாங்க போட்டுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன், ஆலப்புழா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏன்பா நான் கோட்டை அர்ஜென்ட்டா போகணும்ப்பா. அட போய்க்கலாம் பாஸ் வாங்க அப்படின்ட்டு ஆலப்புழா கூட்டிட்டு போறாரு. அவர் பார்த்தா சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா இருக்காரு. இவருக்கு உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, இன்னும் போய் பார்க்கவே இல்லை. அந்த கடுப்புல இவர் உட்காந்துருக்காரு. அவர் இவர்கிட்ட வந்து, பாஸ் என்ன பாஸ் நான் ஜாலியா இருக்கேன், நீங்க சோகமா இருக்கீங்க. அட போப்பா, நான் என்ன பிரச்சனையில இருக்கேன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. சரி பாஸ் உங்க பிரச்சனை தான் என்ன இப்பயாவது சொல்லுங்க. எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன பாஸ் சொல்றீங்க? அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? சரி அங்க போறத விட்டுட்டு ஏன் கூட சுத்திட்டு இருக்கீங்க? அப்பா நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா, நீ எல்லாருக்கும் உதவி பண்றதை நான் பார்த்தேன், அதே மாதிரி எனக்கும் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கூட வந்தேன். அட பாஸ் இவ்வளவுதான் விஷயமா? உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு நேத்தே சொல்லியிருந்தா நேத்தே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்ல. பாஸ் இந்த காசு பணம்லாம் தேவைப்படுறவங்களுக்கு உதவுறதுக்கு தானே இருக்கு, என்கிட்ட கேட்டுக்கலாம்ல பாஸ். அட வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. உங்க கூகுள் பே நம்பரை சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு ஒரு 25,000 வேணும். ஆனா கூகுள் பே எல்லாம் என்கிட்ட இல்ல, அக்கௌண்ட் நம்பர் சொல்லவா? உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல இவரும் சொல்றாரு. அவரோட பொண்ணு கிட்ட நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பியிருக்கேன், அதுக்கு 50,000 ரூபாய் போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. பாஸ் அவ்வளோதான், பணம் அக்கௌண்ட்டுக்கு போயிடும், அம்மாவை காப்பாற்றிடலாம். இவ்வளோதான் பாஸ் பிரச்சனை. இனிமே பணம் இல்லைன்னா டென்ஷனாக உட்காரக்கூடாது சரியா? இந்தாங்க சரக்க போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்பா பணம் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சான்னு கொஞ்சம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு கேட்க இவரும் ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஒய்ஃபு கிட்ட, பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சா? நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? வீட்டுக்கு வந்தால் தான் உங்களுக்கு பணம்லாம் கிடைக்கும், பணம்லாம் அனுப்ப முடியாது, முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் அவர்கிட்ட, பாஸ் பணம்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு பாஸ், நீங்கள் வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே நைட் ஆகிட இன்னொரு தடவை, பாஸ் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க பாஸ் அப்படின்னு கேட்க இவரும் ஃபோன் பண்ணால் அவரோட அப்பா ஃபோன் எடுக்கிறாரு. டேய் நீ இப்போ எங்கே தாண்டா இருக்க? அப்பா நான் ஆலப்புழாவில் இருக்கேன்ப்பா, அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 வேணும். நீ ஒன்று பண்ணு, ஆலப்புழாவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது மேலே இருந்து கீழே குச்சி செத்து போயிரு, நான் வந்து பாடி எடுத்துக்கிறேன். அப்பா என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஊரு பூரா போய் நீ செலவு பண்ணிட்டு இருக்க. இனிமே உனக்கு பணமும் கிடையாது எதுவும் கிடையாது, மரியாதை வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுறாரு. இவர் அவர்கிட்ட, பாஸ் சாரி பாஸ் என்னால் பணம் ரெடி பண்ண முடியல. பரவாயில்லப்பா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கோட்டையத்துக்கு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே கிளம்பிடுறேன். உங்ககிட்ட சுத்தமாக காசு இல்லை, எப்படி போவீங்க? நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இவர் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துக்கிட்டு இப்போ சோஜனுக்கு கால் பண்ணி, சோஜனு சாரிடா பணம் மறுபடியும் தேவைப்படுதுடா, என்னமோ இந்த உலகத்தில் உனக்கு உதவி பண்ண 1000 பேர் இருக்காங்க அது இதுன்னு பேசுனேன், இப்போ என்ன மனுஷக்கடா தெரியாம பேசிட்டேன்டா, இப்போ உன் காசு எனக்கு ரொம்ப முக்கியம்டா, நான் ஆலப்புழாவில் மாட்டிக்கிட்டேன்டா. ஆலப்புழாவில் மாட்டிக்கிட்டியா? டேய் என்னடா எர்ணாகுளத்தில் இருக்கேன்ற அம்மாவை ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு என்ன ஊர் சுற்றிட்டு இருக்கியா நீ? நான் உனக்கு எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன்டா, கொஞ்சம் பணம் தேவைடா ப்ளீஸ்டா எடுத்துட்டு வாடா அப்படிங்க அவரும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிடுறாரு. இவர்கிட்ட தான் சுத்தமாக காசு இல்லைல்ல. பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர்கிட்ட போய் கொஞ்சம் ஒரு 100 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்க அவரும் நல்ல மனசுக்காரரு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. கரெக்டாக பார்த்தா நல்லா ஒரு லக்ஸூரியஸ் காரில் வந்து நின்று, பாஸ் நான் மறுபடியும் வந்துட்டேன், எதுக்கு பாஸ் பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, கோட்டையத்துக்கு நம்ம இந்த கார்லேயே போயிடலாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல இவர் அந்த 100 ரூபாய் அவர்கிட்டே கொடுத்துட்டு காரில்
போய் எரிக்கிறாரு. பாஸ் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, போற வழியில தான் என் மச்சானோட பார் இருக்கு, அங்க ஒரு காசை ரெடியா வச்சிருக்காரு, போனோன்னு வாங்கிட்டு உங்க அம்மா பார்க்க கிளம்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வண்டி போய் இப்ப பார்ல நிக்குது. ஏன்பா வழக்கம் போல பாரை பார்த்தோன்னே சரக்கு அடிச்சுட்டு உள்ளே இருந்துடாதப்பா, காசை வாங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாப்பா. ஓகே ஓகே அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் காசை வாங்கினோடனே வெளியில வந்துடுறேன் அப்படின்ட்டு போனவர் வரவே இல்லை. என்னடா உள்ள போய் பார்த்தா சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் மச்சான் இருக்காருல்ல, அவரு இவரோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. உங்க பையன் இங்கே தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அவன் கண்டிப்பா காசு கேட்டு தான் அங்க வந்திருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட கேட்டான், நான் இல்லைன்னு சொன்ன உடனே உன்னை பார்க்க வந்திருக்கான். அவன்கிட்ட நீ காசை கொடுத்தவ, அப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா அப்படின்ட்டு அவரோட அப்பா போனை வச்சிடறாரு. இவர் குடிச்சிட்டு பொறுமையா வெளியில வந்து, பாசு காசு இங்கே கிடைக்கல, ஆனா பயப்படாதீங்க நான் உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க, அந்த காரை ஓட்டிட்டு வந்தார்ல டிரைவர், அவர் புரிஞ்சுக்கிறாரு இவங்க 2 பேர்ட்டையும் காசு இல்லைன்னு சொல்லி. இங்க பாருங்க எனக்கு வேற சவாரி இருக்கு, இது வரைக்கும் வந்தது காசை கொடுங்க அப்படின்னு கேட்க, காசா என்கிட்ட எல்லாம் காசே இல்லையே, காசு இல்லாம எதுக்குடா வண்டியில் ஏறுறீங்க, இங்கே பாரு ரொம்ப பேசாத, பக்கத்து ஊர்ல எங்க அக்கா வீடு இருக்கு, அங்கே கூட்டிட்டு போ காசை வாங்கி தரேன். ஏன்டா இப்படி சொல்லி சொல்லி ஊர் புற சுத்தலான்னு பாக்குறீங்களா, ஏய் காசு வேணும்னா அக்கா வீட்டுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்ல, இப்ப அக்கா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் அக்கா மச்சான் எங்க, அவர்கிட்ட ஒரு 25,000 கேட்டிருந்தேன் வாங்கி கொடு அப்படின்னு கேட்க, ஏய் காசெல்லாம் இல்ல, இங்கிருந்து கிளம்புடா முதல்ல, அதை நீ சொல்லாத மச்சான் சொல்லட்டும் அப்படின்னு மச்சானை போய் எழுப்பி, மச்சான் ஒரு 25,000 பணம் இருந்தா கொடுங்க மச்சான், இந்த வெளியில நிக்கிறாருல அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது ப்ளீஸ் மச்சான் கொடுங்க மச்சான். ஏய் அவர் பேச மாட்டாரு, நான் தான் பேசுவேன், நான் தான் சொல்றேன்ல உனக்கு கொடுக்க எங்ககிட்ட 5 பைசா கூட கிடையாது. ஓ சரி அவ்வளவுதான் என் மேல பாசம் இல்ல, இப்போ என் அக்காவும் மச்சானும் என்ன எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, தூக்கத்தில் உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வெளியில வந்தா டிரைவர் நிக்கிறாரு. ஏய் காசு எங்க, அது வந்து வண்டியை நேரா பரவூருக்கு விடுங்க, அங்கே ஒரு ஆளு தெரியும், நான் அவர்கிட்ட பணம் வாங்கி தரேன். ஏய் என்ன விளாண்டுட்டு இருக்கியா, இல்ல கண்டிப்பா அங்க போனா காசு கிடைக்கும், வண்டி எடுங்க அப்படின்னு ஒன்று இவரும் எடுக்கிறாரு. இவர் நல்ல போதையில மட்டையாடுறாரு. இப்போ லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமான்னு இவங்க 2 பேருக்கும் தெரியல. ஏய் லெஃப்டா ரைட்டாப்பா, அண்ணா எனக்கு தெரியலண்ணே, அவர் எழுப்புனாதான் தெரியும், அவனை எங்க எழுப்புறது, அவன் தான் மட்டையாயிட்டானே அப்படின்னு இவங்க காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிடுறாங்க. இவர் சோஜனுக்கு கால் பண்ணி இந்த லொகேஷனை சொல்லி அங்க வர சொல்லிடுறாரு. இப்ப சோஜன் வந்து இந்தா அப்படின்னு காசை கொடுக்குறாரு. பார்த்தா வெறும் 10,000 தான் இருக்கு. என்னப்பா 10,000 தான் எடுத்துட்டு வந்திருக்க, என்னால அவ்வளவுதான் ரெடி பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இதை எடுத்துட்டு போய் அம்மாவை பார்க்கலான்னு பார்த்தா அங்க டிரைவர் காசை கொடு, அதான் காசு வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரிண்ணே எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்டா 7,000 ரூபா அப்படிங்கிறாரு. எதுக்குண்ணே 7,000, அவன் சரக்கு அடிக்கிறதுக்கு 1000 ரூபா என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், அதெல்லாம் யார் கொடுப்பா, நீ தான் கொடுக்கணும் கொடு அப்படின்னு சொல்லி அந்த காசுல 7,000 இவர் வாங்கிக்கிறாரு. அப்படியே அவரை தூக்கி கீழே படுக்க போட்டு அவர் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சோஜன் இவர்கிட்ட சரி வா நம்ம அம்மாவை பார்க்க போவோம், இவர் எப்பறம் இங்கேயே விட்டுட்டு போறது, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவனுக்கு எதுக்கு நான் உதவி செய்யணும், அப்படி பேசாதப்பா ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, தயவு செஞ்சு இவரையும் நம்ம கூட கூட்டு போலாம்ப்பா அப்படிங்க இவரை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு இவங்க 3 பேரும் பைக்ல போய்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ட்ரிபிள்ஸ் போறதை பார்த்துட்டு இவங்கள கார்ல பின்னாடியே துரத்துக்கிட்டே வராங்க. சோஜன் இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையாடா, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு சந்துக்குள்ள வண்டியை விடும்போது வண்டி ஸ்கிட் ஆகி 3 பேர் கீழே விழுந்துடுறாங்க. இவன் நம்ம கூட இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் பிரச்சனை தான், இவனை இங்கே ஓரமா படுக்க போட்டு வா அம்மா பார்க்க போலாம், நமக்கு அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் போதையிலேயே பாசு என்னை விட்டு போயிடாதீங்க பாசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கும் விட்டுட்டு போக மனசே இல்லை. சோஜா நீ கிளம்பி போ, நான் காலையில இவருக்கு போதை தெளிஞ்ச உடனே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நீ எக்கேட கட்டு போடா அப்படின்னு அவர் பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேரும் அந்த வேட்டியை போதிக்கிட்டே இப்ப பிளாட்ஃபாரத்திலே தூங்கிடுறாங்க. இப்ப காலையில விடிஞ்சு பார்த்தா அவர் எந்திரிச்சு, பாஸ் எந்திரிங்க, நம்ம எப்படி இங்க வந்தோம், நைட்டு நம்மள போலீஸ் துரத்துச்சு அதான் இங்க வந்தோம். எது போலீஸ் நம்மள துரத்துனாங்களா, நான் யார் என்னன்னு சொன்னீங்களா உங்ககிட்ட, ஏன்பா அதெல்லாம் சொல்ற நிலைமையில நம்ம இல்லப்பா. அவர் நல்லா முடிச்சு பார்த்துட்டு, அட எங்க ஊர்ல கொண்டாந்து விட்டுருக்கீங்க பாஸ், எங்க வீடு இங்க தான் பக்கத்துல இருக்கு, போறோம் காசை ரெடி பண்றோம் அம்மாவை காப்பாத்துறோம். இல்லப்பா எதுவும் வேணாம்ப்பா, இங்க பாரு நீ கொடுத்த காசு கூலிங் கிளாஸ் டிஷர்ட் ட்ரௌசர் எல்லாத்தையும் அந்த பேக்லயே நான் வச்சுட்டேன், நான் இங்கிருந்து கிளம்புறேன்ப்பா. பாஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு தானே கொடுத்தேன், எதுக்கு திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டீங்க. இல்லப்பா இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம், உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி உன் காசும் எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பாஸ் சாரி பாஸ், என்னால உங்களுக்கு உதவி கூட பண்ண முடியல அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்க. எதுக்கு பார்த்தா அவங்க அப்பா வராரு. ஐயோ அப்பா. அவர் வந்து அவரோட பையனை எதுவும் சொல்லாம இவரை பார்த்து, நீ தான் என் பையன் கிட்ட காசு புடுங்குறவனா, கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சு தின்னா உனக்கெல்லாம் என்னடா, இது மாதிரி பணக்கார வீட்டு பசங்க கிடைச்சா அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி பேசி காசு பூரா ஏமாத்திடுறது, இனிமே உன்னை என் பையன் கூட பார்த்தேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா கிளம்பிடுறாரு. பாஸ் எங்க அப்பா பேசுனதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, அங்க தெரியுது பாத்தீங்களா அதுதான் எங்களோட வீடு அப்படின்னு வீடை பார்த்தா பயங்கர பங்களா மாதிரி இருக்கு. இதுதான் உங்க வீடாப்பா, இருக்கிறவன் எங்க இருந்தாலும் கடைசியா அவன் வீட்டுக்கு வந்துடும், இல்லாதவன் இதே மாதிரி இருக்க வேண்டியதுதான். என்ன பாஸ் இருக்கிறவன் இல்லாதவன்னு பிரிச்சு பேசுறீங்க, நான் உங்ககிட்ட அப்படியா பழகுனேன், ஆனா நான் நம்மள சொல்லலப்பா, சும்மா பொதுவா தான் சொன்னேன். ஆனா நீ இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த வாழ்க்கை ஒரு சொர்க்கம்னு வாழ்ந்துட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரமே புரியும்பா. எல்லாரும் இருந்து என்ன பாஸ் பிரயோஜனம், என்னால உங்களுக்கு உதவ முடியல, அட நீ உதவலன்னு எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா, இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு அனுபவம் தானே, பாத்துக்கலாம்ப்பா விடு. பாஸ் உங்க நம்பர் கொடுங்க பாஸ் அப்படின்னு நம்பர் வாங்கிட்டு இருக்கேன். கரெக்ட்
கரெக்டா அங்க பஸ் வந்துருது. இப்ப நம்பர் சேவ் பண்ணணும்ல, இப்பதான் 2 பேரும் பேரையே கேட்டுக்கிறாங்க. பாஸ் உங்க பேர் என்ன? என் பேரு சத்பிரியன். சத்பிரியனா? ஓகே ஓகே. என்னோட பேரு பிரின்ஸ். டைம் கிடைச்சா அப்புறமா மீட் பண்ணலாம் பாஸ். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. இப்ப பஸ் கிளம்பி போயிட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா பஸ் நின்னுருது. சத்பிரியன் இப்ப பஸ்ஸுக்குள்ள இருந்து இறங்கி அழுதுகிட்டே ஓடி வராரு. ஓடி வந்து டக்குன்னு நம்ம பிரின்ஸை கட்டி பிடிச்சுக்கிறாரு. பாஸ் பாஸ் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நண்பா என் அக்கௌண்ட்டுக்கு யாரோ 50,000 ரூபாய் போட்டிருக்காங்க நண்பா. அட என் ஒய்ஃப் தான் பாஸ் போட்டிருப்பா. அவ கொஞ்சம் கோவக்காரி தான். ஆனா அவ ரொம்ப நல்லவ. நான் எது கேட்டாலும் உடனே செய்வா. அவ தான் போட்டிருப்பா. சரி நீங்க போய் உங்க அம்மா பாருங்க. இதுக்காக பஸ் விட்டு இறங்கி வந்தீங்க. அட போங்க பாஸ், போங்க போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம பிரின்ஸுக்கு எப்படியோ கடைசியா அவருக்கு உதவி பண்ணிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.